நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து அவருடைய ரசிகர்கள் எப்போதுமே கடவுளாக பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். தலைவரோட ரசிகர்கள் கடவுளாக பார்க்குறதையும் தாண்டி தலைவருக்காக கோயிலே கட்டியிருக்காங்க. மதுரை திருமங்கலத்தில் அருள்மிகு ரஜினி கோயில் அப்படின்னே ஒரு ரசிகர் வந்து கட்டி வழிபாடு நடத்திட்டுருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கிற வேளையில் நடிகர் யாஸ் அவர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை காட் தலைவா அப்படிங்கிறது தான். ரஜினிகாந்த் காட் தலைவா. ரசிகர்கள் மட்டும் இல்லை, சில நடிகர்களும் தலைவரை வந்து கடவுளாக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தலைவருக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க வந்து சினிமாவுக்காக மட்டும் தலைவரை நேசிக்கிறவங்க கிடையாது. அவர் வந்து ரியல் லைஃப்பில் செய்கிற காரியங்களை வச்சும் அவரை வந்து எல்லாருமே வெறித்தனமாக நேசிக்கிறாங்க, கடவுளாக பார்க்குறாங்க. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ உதவிகள் பண்ணியிருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். ஆனால் அந்த உதவிகளை வெளியில் சொல்லணும், நம்ம பப்ளிசிட்டி தேடிக்கணும் அப்படின்னு தலைவர் நினைக்கிறதே கிடையாது. அதனால தான் அவரை வந்து எல்லாருமே கடவுளாக பார்க்குறாங்க.